சூர்யாவின் ஆவேசத்தால் கல்லாமிரண்டு முத்தப்பாவின் பையனை கண்டுபிடித்தான். சூர்யா அந்த பையனிடம் பேசிய வசனங்கள் இந்த தேசத்துக்கே ஒரு பாடம். சூர்யாவின் வசனம்: தம்பி, நீ முத்தப்பாவின் பையன், நீ பயந்து ஓடக்கூடாது. உன்னுடைய நாடு இது. எல்லைகளை காக்க ராணுவம் இருக்கிறது. ஆனால் நாட்டுக்குள்ளே நடக்கும் அநியாயத்தை காக்க நீயும் ஒரு வீரன்தான். உன் கோபத்தை நியாயத்துக்காக உயர்த்து. உன் மௌனத்தை தேசத்துக்காக உடை. அதுதாண்டா உண்மையான வீரம். அநீதிக்கு எதிராக போராடி நியாயத்தை நிலைநாட்டிய பிறகு சூர்யா கடற்கரை ஓரம் அமைதியாக அமர்ந்திருந்தான். அங்கே அவனுடைய தந்தை வந்தார். மகன் மீதான அத்தனை ஈகோவும் நீங்கி இருந்தது. தன் மகனின் உண்மையான மனநிலையை உணர்ந்து கொண்ட தந்தை அவனுடைய இராணுவத்தில் சேர்வதற்கான கையெழுத்திட்ட ஆவணத்தை சூர்யாவின் கைகளில் நீட்டினார். சூர்யாவின் கண்களில் நீர் திரண்டது. இந்த சான்றிதழுக்காகத்தான் இத்தனை போராட்டம். அவன் மனம் குளிர்ந்து கண்ணீருடன் அந்த ஆவணத்தை கையில் ஏந்தியபடி நின்றான். அப்போது தந்தை ஒரு கேள்வி கேட்டார். மகனே, பார்டர் எல்லை என்கிறாயே, அங்கே என்னதான் இருக்கிறது? சூர்யாவின் பதில் ஒரு தேசபக்தருடைய இறுதி உறுதிமொழி. சூர்யாவின் இறுதி பதில்: அப்பா, நான் போய் எல்லையில் தனித்து நின்றால் அங்கே பின்னால் திரும்பி பார்ப்பேன். நான் நடந்து வந்த பாதை எனக்கு தெரியும். என் நாட்டு மக்கள் பயமின்றி சுதந்திரமாக தூங்கிக் கொண்டிருப்பார்கள். நான் இருக்கேன் என்று நம்பிக்கையோடு தூங்குவார்கள். அதுதான் என்னோட சந்தோஷம் அப்பா. அந்த கனத்த வார்த்தைகள் தந்தையின் ஈகோவை முழுமையாக உடைத்தது. கோபம் இன்று தேசப்பற்றாக மாறியிருந்தது. சூர்யா ராணுவத்தில் சேரப்போகிறான். நியாயத்தையும் கட்டுப்பாட்டையும் இணைக்கும் ஒரு புதிய வீரன். அவன் பெயர் சூர்யா. அவனுடைய ஒவ்வொரு மூச்சும், ஒவ்வொரு அளவில்லா பாசம் இந்தியாதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம நம்ம அருண்லிங்கி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வேற லெவல் கதையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.